தலைவா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ தொகுப்பில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆசிரியர்கள் போராடிட்டு வந்தாங்க இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனத்துக்கு தடை வேண்டும்ட்டு. ஸோ மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனத்திற்கு தடை. தமிழக அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்திற்கு இடைக்கால தடை ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா இந்த தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்டே வாங்கிட்டாங்க. ஸோ தமிழக அரசு பள்ளிகளில் இனிவரும் காலங்களில் இந்த 13,331 காலி பணியிடங்களை தற்காலிக முறையில் நியமிக்கிறதுக்கு தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா ஜூலை 8ஆம் தேதிக்கு இந்த தீர்ப்புடைய மறு விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஜூலை 8 பார்த்திங்கன்னா ஒரு விரிவான அறிவிப்பு இதில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தடை திரும்பவும் வரமா இல்லை வாய்ப்புகள் குறைவான்றதை பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் சங்கத்தின் தலைவர் ஷீலா தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு இவர்களுக்காக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஒரு அருமையான செய்தி, ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு கூட சொல்லலாம். ஆசிரியர்கள் கடந்த 3 நாட்களாக போராட்டத்திற்கு கிடைத்த பலன் கூட நம்ம சொல்லலாம். மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்சமயம் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்கள் எப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஏன்னா ஜூலை 7 மற்றும் 8 மற்றும் அந்த தேதிகளில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்குண்டான பொது மாறுதல் கலந்தாய்வு எல்லாமே இருக்குது. கலந்தாய்வு முடித்த உடனே பள்ளி மேலாண்மை குழு மூலமாக இந்த ப்ராசஸை பண்ணுறதா திட்டமிட்டாங்க. ஆனால் தற்சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்ட்டு கோர்ட் உத்தரவு பிறப்பிச்சதுனால ஸோ தமிழக அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்திற்கு இடைக்கால தடை. ஸோ நண்பர்களே கவலைப்பட வேண்டாம். இந்த இடைக்கால தடை பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு நீடிக்கும் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூலை 8க்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்கன்றது நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை தினமும் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி அன்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.